மேஜிக் வாய்ஸ் போன வீடியோ அதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் சொல்கிறான் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்கிறான் நீ நல்லா யோசிச்சு பாரு, நிறைய பேர் பிரேக்கப் பண்ணுறாங்க, காரணம் என்ன, உங்களுக்குள்ள லவ் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் நமக்குள்ள இவ்வளோ லவ் இருக்கும்போது நம்ம ஏன் பிரேக்கப் ஆகணும், பிரியணும்? இதை கேட்டுட்டு ஹீரோயினும் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆமாடா நான் உன்னை விரும்புகிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயின் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அதோட ஹீரோவையும் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறா என்னால் என் வேலையை விட முடியாது, அதோட உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சம்மதம் ரொம்ப முக்கியம், இது ரெண்டும் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றும் விளங்கலை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் நான் கஷ்டப்பட்டு 10 வருஷம் படிச்சிருக்கேன் டீச்சராக, உடனே வேலையை விட சொன்னால் எப்படி, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு, நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வேலையை விட சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நானே சொல்கிறேன், அதோட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சம்மதமும் எனக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா நீ இப்போ மேரேஜுக்கு ஓகே சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு, இங்கே பாருடாடா கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒன்றா இருக்கலாம், நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறா, சரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு நானும் உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்க, ஆஹா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அவள் கையை எடுத்து பாசல் வச்சுட்டு ஆம்பாடுக்கு உள்ளே போயிடுறான். ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு வாசல்கிட்டே நின்றுப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அங்கே ஹீரோ நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் பக்கத்தில் போய் இவர் தூங்குறாரா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பக்கத்துலேயே படுத்துக்கிறா. ஹீரோவே ஒத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் கண்ணை முடிச்சு என்னடாடா பார்க்குற அப்படின்னு கேட்க, இல்லை இது கனவா நிஜமானு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இது நிஜம்தா தூங்கு அப்படின்னு 2 பேரும் தூங்குறாங்க. 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி டடா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கலனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அக்செப்ட் பண்ணிக்கலனா என்ன, காலம் வரைக்கும் இப்படி தனியாக வாழ்ந்து அப்படி செத்து போயிட வேண்டியதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டடாவும் இதே பதில சொன்னாலா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவள் என்கிட்ட சொல்லலை, ஆனால் நான் மட்டும் அவளை எப்படி வாழ விடுவேன், அவளையும் சிங்கிளாகவே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோவோட அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருது, கண்டிப்பாக நம்ம பையன் மனசு மாற மாட்டான் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்குமா இப்போ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்ன கஷ்டமாக இருக்கும்போது, யாருமே இல்லாமல் தனியாக வாழ்கிறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இதுக்கு மேலே ஹீரோவோட அம்மாவாலையும் எதுவும் பேச முடியல, அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே ஹீரோ டடாவை தாத்தாட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். டடா ரொம்ப பதட்டமாக வந்துட்டு இருக்கா. அங்கேருந்து தாத்தாவும் இறங்கி வர்றாரு. ஆனால் ஹீரோயினுக்கு தாத்தாவும் சுத்தமாக யாருன்னே தெரில. ஆனால் தாத்தா இறங்கி வந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு டடா சொல்கிறா. உடனே ஹீரோவும் டடாவை பார்த்து நிஜமாக உனக்கு இவர் யாருன்னு தெரியல அப்படின்னு கேட்க, ஆமாங்க எனக்கு இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு டடா சொல்கிறா. ஆனால் தாத்தாவோ நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெண்டிங் விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார் இல்லையா, அப்போ இவர் கட்டின பில்லும் அதுக்குண்டான பணமும் இருக்குது. ஹீரோயினுக்கு அப்போ கூட ஞாபகம் வரல. ஹீரோவும் நிஜமாவே யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. நீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ 4 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அவசரத்தை பார்த்த தாத்தா சரி சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ வீட்டில் சம்மதம் வாங்கியாச்சு. அடுத்து ஹீரோயின் வீட்டில் சம்மதம் வாங்கணும் இல்லையா, அதுக்காக 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்காங்க. டடாவோட அம்மாவே ஒத்துக்கல, ஆனால் டடாவோட அப்பா அதுக்கும் மேலே இருக்காரு, சுத்தமாக சம்மதிக்க மாட்டுறாரு. ஹீரோ என்ன பண்ணிடுறான், அன்னைக்கு நைட்டு அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து எப்படியும் அவரை கரெக்ட் பண்ணி ஓகே சொல்ல வச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் டடா அப்பா கூட சேர்ந்து ஹீரோவும் கொஞ்சம் குடிச்சிருப்பான். ஹீரோமா தள்ளாட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டு நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்ம அப்பாட்ட சம்மதம் வாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் நடக்கிற நாளே வந்துருச்சு. கல்யாணம் கெட்டப்பில் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, உங்களை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இந்த ஆளுக்கிட்ட எந்த பொண்ணு வந்து சிக்கிக்க போதும்னு நினச்சேன், அந்த பாவப்போட்ட பொண்ணு நானாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் டடா நீ நல்லா மாட்டிக்கிட்ட, சரி சரி 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்படி நல்லபடியாக அவங்க 2 பேரும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க வெட்டிங் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி அங்கே தேகா வந்து நிற்கிறான். தேகாவை பார்த்ததுமே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்த தேகா, என்ன உன்னை எத்தனை டைம் நான் என் கூட டேட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கேன், ஓவராக என்னை சுற்ற விட்டுட்டு இருக்கேன், இப்போ நீ வருவியா மாட்டியா அப்படின்னு தேகா கத்த. ஹீரோயினோட ஃப்ரெண்டோ இதான் சான்ஸ் அப்படின்னு ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஓடி வந்து வீடியோவும் கட் பண்ணி விட்டுடுறா. இப்போதான் ஹீரோ ஹீரோயினுக்கு இவங்க 2 பேருக்குள்ள ரூட்டு ஓடிட்டு இருக்கே தெரியுது. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க பரவாயில்ல அப்படின்னு.
இப்படி இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வழக்கம் போல அவ வேலையை பார்க்குறா, ஹீரோ வழக்கம் போல அவனோட கம்பெனி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோவோட அம்மா அவங்க மருமக ஹீரோயினை மற்றவங்க கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் பணக்காரர் இல்லையா, அதனால ஹீரோயின் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாசிக் மியூசிக் கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, மியூசிக்கில் என்ன கிளாசிக்கு, அது இதுன்னு எல்லாமே மியூசிக் தானே அப்படின்னு அவங்க முன்னாடி மருமகளை விட்டு கொடுக்காம பேசிட்டு வீட்டுக்கு வந்ததும் நீ கிளாசிக் மியூசிக் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அதை கற்றுக்க சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோ வேலையை செஞ்சுட்டு இருக்க, அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க. ஒரே கூத்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கடத்துல ஹீரோயினுக்கு தூக்கமாக வருது அப்படியே சொக்கி சொக்கி விழுறா. உடனே ஹீரோ சொல்கிறான், தூக்கம் வருதுல்ல போய் படுக்க வேண்டியதான் அப்படின்னு கேட்கும்போது, எப்பா அந்த மியூசிக்லாம் எப்படிப்பா கேட்குறீங்க, எனக்கு என்னமோ தாலாட்டு படுற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ வயசாக எவ்ரி டைமும் நான் எப்படி உங்கள் பக்கத்தில் உட்கார அப்படின்னு கேட்டாலும் எப்போ ஹீரோ வீட்டில் இருக்கானோ அப்போலாம் ஹீரோயின் எப்போவுமே ஹீரோ கிட்ட தான் இருக்கா. ஏன்னா அவன் கொஞ்ச நேரம் தானே வீட்டில் இருப்பான். இப்படி ஒரு நாள் ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. தூங்கி தூங்கி ஹீரோ மேலே விழுந்துட்டு இருக்கா. உனக்கு தூக்கம் வருதுன்னா போய் ரெஸ்ட் எடுடாடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரின்னு ஹீரோயினும் எந்திரிக்கிறா. அப்படியே தலை சுற்றி கீழே உட்காந்துடுறா. உடனே ஹீரோவும் பதறி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்களும் செக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். ஹீரோயின் பதில் சொல்கிறக்குள்ள ஹீரோவோ ஆமாம் அவள் ஸ்கூலுக்கு போகிறா, அது மட்டும் இல்லாமல் மியூசிக் கிளாஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கா, ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நல்லா சமைச்சு நிறைய சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா இன்னொரு பேபிக்கும் சேர்த்து சாப்பிடணும்ல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது டேடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது. 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவோட கம்பெனியில் எப்பவும் போல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவர் மட்டும் சம்பாதிச்சிருப்பாரு, அவரோட தனிப்பட்ட சொத்து அதை வந்து டொனேட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு சில குணங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி ஒருத்தரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க, அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. அதாவது டாடாவோட அந்த ஹெல்பிங் நேச்சர் தான் அவளை எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஹீரோ தானே இந்த இடத்துல லக்கி, அதைத்தான் தாத்தா சொல்கிறாரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கீழே நின்று இதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் தாத்தா அவரோட சொத்தெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டு கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவர் சொத்தை கொடுக்குறாரு, அதில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, எனக்கு நான் சம்பாதிக்கிறது மட்டும் தான் என்னோட சொத்து, எனக்கு அது போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன், எனக்கு தான் ஒரு பெரிய சொத்தா தாத்தா கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு தெரியாமல் உனக்கு எப்படி தாத்தா சொத்து கொடுத்தாரு, என்ன அது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது என்ன நீங்கள் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் வாயால் கேட்குறது ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் இனிதே தொடரும். அடுத்து வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.